Hello guys, welcome to our channel Amulskitchen DIARIES. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல டேஸ்டியான காரசாரமான மட்டன் சுக்கா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் 250 கிராம் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் சுக்கா பண்ணலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அந்த பிளட்டெல்லாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர் எல்லாமே வீட்டில் தனியாக அரைப்போம்லாம், அந்த மாதிரி அரைச்ச பவுடர் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். சில்லி பவுடர் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி மட்டன் முங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போது இதை விசில் போட்டு 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இது சைட் பை சைட் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்த்துடலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சுக்கா செய்கிறோன்றதுனால டொமேட்டோவோட குவான்டிட்டியை நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஆனியன் நான் 3 போட்டிருக்கேன், வெங்காயம், தக்காளி 2 தான் போட்டிருக்கேன். கிரேவின்னும் போது தக்காளி குவான்டிட்டியை அதிகம் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்லேயே அரைச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கேஷ்யூ நட்ஸ் 10லேருந்து 15 குவான்டிட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சோம்பு 1/2 ஸ்பூன், நிறைய போட்டால் கசப்பு எடுக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு க்ளவ் போட்டுக்கிறேன், கிராம்பு போட்டுக்கிறேன். அப்புறம் சினமன் சும்மா ஒரு பாதி 2ஆக உடச்சி போட்டுக்கிறேன். இப்போது சுக்காக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பெப்பர் தான். ஸோ அதனால் பெப்பர் பவுடர் வீட்லேயே அரைச்சி 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போது கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆயிலில் ஃப்ரை ஆக அரோமா வெளியே வரும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கேஷ்யூ, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ரா ஸ்மெல் போயிருக்கோம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அடி பிடிக்கும். ஸோ அதனால் கைவிடாமல் கலருங்க. ஸோ இப்போ இதை போட்டதுக்கப்புறமா தக்காளியும் வச்சுருக்கோம்ல, தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. அப்படியே நம்மளோட மட்டனும் 7-8 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு மட்டன். ஸோ இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போது நம்ம நல்லா வெந்திருக்கோம்ல, இந்த மட்டனை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் மட்டன்லேயே போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் நம்ம வேக வச்ச மட்டனை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம்லாம் அடி பிடிச்சிருக்க சான்ஸ் இருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை மட்டனை ஊற்றுங்க. ஸோ இப்போ 2 ஸ்பூன்ஸ் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பெப்பர் போடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆயில் செப்பரேட் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் செப்பரேட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி நம்ம மட்டனில் சால்ட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வெங்காயம் தக்காளி போட்டோம்ல, இதுக்கு
சால்ட்டு தேவையான அளவுக்கு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிட்டு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இருந்து சிம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். மாற்றி வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு தட்டோ மூடியோ எதனா ஒன்று போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சரிங்களா? நம்ம வந்து சுக்கா ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து கிரேவியாக இருக்குது. நல்லா ட்ரை ஆகணும். ஸோ ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வரணும். பாருங்கள், இப்போ இந்த கன்சிஸ்டன்சி எப்படி தெரியுதுங்களா? ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கார்னிஷிங் பண்ணிக்கலாம். நான்வெஜ் டிஷ்ஷஸே செய்ய தெரியாதவங்க, இது வரைக்கும் செஞ்சதே இல்லாதவங்க கூட இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். மட்டன் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ இன்க்ரீடியன்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.